அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இன்னைக்கு செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க, ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறவங்க, ரிப்பீட்டடாக ஒரே வேலையை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாரடைப்பு அல்லது சர்க்கரை வியாதி அல்லது பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம வந்து சொல்கிறோம். அது எப்படி சார்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களை எடுத்துக்கல, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஆக்டிவாக வந்து இருக்கும் பொழுது இந்த பாதிப்புகள்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறோம். அது எப்படி? நம்ம இன்ஆக்டிவாக வந்து இருக்கிறதுல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய உடல் ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணும். யூஸ்ஃபுல்லாக அந்தந்த வயதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் இல்லையா? அது இன்ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த அளவு இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவங்க தினமும் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் மந்தமாக வந்து இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து முதல் பிரச்சனை. இதனால இவங்க உடலில் வந்து இருக்கக்கூடிய தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்காது. உடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைஜஷன் ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வேலையை வந்து மெதுவாக செய்யும். யூரின் மோஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். பிரெயினோடைய ஆக்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஸோ இதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, இந்த இதயம் இந்த உடலுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீக்கு எப்படி வந்து அனுப்பணுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இவங்களுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கும். அப்படி இதயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவு ரத்தத்தை அனுப்பும் பொழுது இந்த இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது முதல் பிரச்சனை. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரத்த குழாய்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குமான்னு வந்து கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். ஏன்னா அந்த ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்களில் 3 லேயர்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடு லேயருக்கும் வெளிப்புற லேயருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத் மசில்ஸ் சொல்லுவோம். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மூளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை பகுதி வேலை வந்து எந்த அளவுக்கு செய்யுன்றதுல தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர் ரத்த அழுத்தம், ரத்த குழாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்காக வந்து இருக்கிறது, மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து குறைவாக இருக்கிறது, இவ்வளோ பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளையில் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதில் ஒரு முக்கியமான பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் தான். ஸோ இந்த இன்ஆக்டிவ் வந்து இருக்கிறது பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளையும் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.